வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் 2026ஓட ஜான்வரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸையும் வந்து நம்ம சைட் பை சைடு வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி பாலிட்டி ஒன்லைனர் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் 6th-10th வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்கோ அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாடு சார்ந்த நிகழ்வுகளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ரொம்ப முக்கியமானது உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம். ஓகேவா? ஸோ ஓய்வூதிய திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் வந்து TAPS அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ இது எப்போ இருந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1, 2026. ஸோ ஜனவரி 1லேருந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நியூ பென்ஷன் ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கு பேர் வந்து TAPS, தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். அடுத்து இந்த டேப்ஸோட முக்கிய அம்சங்கள் என்னன்னு பாருங்கள். ஸோ இந்த டேப்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட முக்கிய அம்சங்கள் பார்க்கலாம். டேப்ஸோட முக்கிய அம்சம் வந்து ஏற்கனவே வந்து ஜனவரி 1, 2026 யாரெல்லாம் வந்து அரசு ஊழியர்களாக பணியில் சேர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த திட்டத்தை கட்டாயமாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஓய்வூதியத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில், அதாவது CPSல இருந்து ஜனவரி 1, 2026 அப்புறமா யாரெல்லாம் ரிட்டையர்ட் ஆகுறாங்களோ, ஓய்வு பெறுறாங்களோ அவங்களுக்கும் இந்த திட்டம் வந்து தானாக மாற்றப்படுவார்கள். ஸோ அப்போ அந்த திட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்க. அந்த பென்ஷனுங்கிறது அவங்க கடைசியாக எவ்வளோ வந்து சம்பளம் வாங்கினாங்களோ அதில் சம்பளம் மற்றும் அகவிலைப்படையில் 50% பாதி வருமானத்தை வந்து ஓய்வூதியமாக வழங்குறதுக்கு உறுதி செய்திருக்காங்க. இதுதான் வந்து TAPS அப்படிங்கிற திட்டம். அடுத்து தேசிய நிகழ்வுகள், கிம்பர்லி செயல்முறை. ஸோ இதில் பாருங்கள், கிம்பர்லி செயல்முறையின் தலைமை, அதாவது கிம்பர்லி ப்ராசஸ் அப்படிங்கிறது வைர வர்த்தகத்தை உலக அளவில் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு செயல்முறை தான் இந்த கிம்பர்லி செயல்முறை. இதோட தலைவராக வந்து இந்தியா வந்து பொறுப்பேற்றிருக்கு. எதோட தலைவராக? கிம்பர்லி செயல்முறையின் தலைமையாக வந்து இந்தியா பொறுப்பேற்றிருக்கு ஜனவரி 1, 2026 ஸோ இந்த பொறுப்பை ஏற்கிறது வந்து 3வது முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு இந்த பொறுப்பு வர்றது 3rd டைம். அடுத்து முதல் AI ஆராய்ச்சி நிறுவனம் வந்து நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, குஜராத்தோட கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிற இடத்துல. ஸோ இங்கே வந்து பொது மற்றும் தனியார் கூட்டமைப்பு, அதாவது PPPன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க மூலியமாக இந்தியாவோட முதல் தேசிய செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி நிறுவனம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் வந்து IAIRO அப்படின்னு சொல்கிறாங்க, இந்தியன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இதுவும் ஜனவரி 1 வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியம். முதல் AI ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே உருவாக்கப்பட்டிருச்சுன்னா, குஜராத்தில் கிஃப்ட் சிட்டியில். அடுத்து கெய்மூர் வனவிலங்கு சரணாலயம். கெய்மூர் வனவிலங்கு சரணாலயம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில். ஸோ பீகார் மாநிலத்தோட மிகப்பெரிய வனவிலங்கு சரணாலயம் தான் வந்து கெய்மூர் வனவிலங்கு சரணாலயம். இதை வந்து புலிகள் காப்பகமாக மாற்றுறதுக்கான மசோதா, திருத்தப்பட்ட முன்மொழிவை வந்து மத்திய அரசு, அதாவது அம்மாநில அரசு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதாவது பீகார் மாநில அரசு வந்து இதை வந்து என்னவா மாற்றலாம், புலிகள் காப்பகமாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கான முன்மொழிவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கெய்மூர் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பீகார். அடுத்து எக்கனாமி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், பொருளாதாரம் மற்றும் நிர்வாகம் சார்ந்த கேள்விகள் பாருங்கள். 8வது மத்திய ஊதிய குழு அமைக்கப்பட்டிருக்கு. 8th பே கமிஷன் அப்படிங்கிறது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான 8வது மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரைகள் மற்றும் அமலாக்க தேதியை வந்து ஜனவரி 1, 2026 அதிகாரப்பூர்வமாக நிர்ணயிச்சிருக்காங்க. 8th பே கமிஷன். அடுத்து பொருளாதாரத்தில் இந்தியா எத்தனாவது நாடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக பொருளாதார தரவரிசையில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜப்பானை கூட பின்னுக்கு தள்ளி 4.18 அப்படிங்கிற $1 trillion மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட இந்தியா உலகோட 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட அரசு அறிக்கைகள் தெரிவிக்குது. ஸோ அப்போது எத்தனாவது இடம் பொருளாதாரத்தை அப்படின்னா, இந்தியா வந்து 4வது இடம். $4.18 trillion GDP க்ரோத்தோட நம்ம 4th பிளேஸில் இருக்கோம்.
அடுத்து அஞ்சல் துறையில் மாற்றம் செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய சில கடித போக்குவரத்து சேவையை நிப்பாட்டியிருக்காங்க ஜனவரி 1லேருந்து. அதாவது அவுட்வேர்ட் இன்டர்நேஷ்னல் லெட்டர் மெயில் சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பு மற்றும் அறிவியல், டிஃபென்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடாக ஜனவரி 1 என்ன நடந்திருக்குன்னா, DRDO அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரளய் ஏவுகணை சோதனையை நடத்தியிருக்காங்க. அதாவது ஒடிசா கடற்கரையில் இருந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட 2 பிரளய் ஏவுகணைகளின் தொடர் சோதனையை வந்து வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க. சால்வோ லான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, சோதனைக்கான லான்ச் அது. ஸோ அதை வந்து வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க. எங்கேருந்து பிரளய் ஏவுகணை எங்கேருந்து ஏவப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா, ஒடிசா கடற்கரையிலேருந்து. இஸ்ரோவோட SSLV சோதனை. ஸோ இஸ்ரோ வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டா, ஸோ அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, SSLV ராக்கெட்டோட மேம்படுத்தப்பட்ட 3ஆம் கட்டத்தின் தரைவழி சோதனையை இஸ்ரோ வந்து வெற்றிகரமாக நிகழ்த்தியிருக்காங்க. SSLVயோட அப்ரிவேஷன் வந்து ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். அந்த சோதனைக்கு பேர் வந்து SS3 ஸ்டாட்டிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இஸ்ரோ வந்து நிகழ்த்தியிருக்காங்க ஆந்திராவில். ஸோ அவ்வளோதான். இதோடு வந்து ஜனவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து, அதாவது ஜனவரி 1 நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இதே மாதிரி டெய்லி நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை அப்டேட் பண்ணிட்டு வர்றேன். தொடர்ந்து பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு சொல்லி தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிடுவோம். அதில் எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணுறோம். முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்குமே வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.